இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கும்னா அண்டு ஆறு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல இந்த லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் லாஜிக்கல் நாட் அப்படின்னா என்ன அப்படின்னா அண்ட் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கோ அவ்வளோ கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு போகும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே லேண்ட் அப்படின்னா எத்தனை கண்டிஷன்ஸ் நமக்கு இருக்குதோ, நம்ம எத்தனை கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அத்தனை கண்டிஷன்ஸும் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அதுதான் AND கேட்டோட மீனிங். ஆர் கேட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எய்தர் ஆர் ஒன் கண்டிஷன் வில் பி ட்ரூ அப்படின்னாலே சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். அது எக்ஸாம்பிளுக்கு இப்போ லைக் ஃபர்கெட் பாஸ்வேர்டு, இப்போ வந்து ஒன்று மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓடிபி வர வச்சு நம்மளால் பாஸ்வேர்டை மாற்றிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்து அது வழியாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஓடிபி ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து எய்தர் ஆர் ஒன்று மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களோட பாஸ்வேர்டு கரெக்டாக உங்களோட இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கணும். மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ரெண்டில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். நாட் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு சொல்லும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்னு சொல்லும். இதுக்கு லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை ஆன் பண்ணுறது, ப்ளூடூத் ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட், லைட் மோட், தீம் செலெக்ஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு இந்த நாட் கேட் வந்து யூஸ் ஆகும். இதை பற்றி நம்ம வந்து அப்கமிங் சீசனில் நம்ம ஒரு ப்ராஜெக்டாகவே எப்படி பண்ணுறது, ஒரு டார்க் மோட் லைட் மோட்லாம் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை எப்படி நம்ம அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமில் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல 10 கொடுக்குறேன், நம்பர் 2 அப்படிங்கிற இடத்துலையும் 10ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் ஈக்குவல் டு அப்படிங்கிற இடத்துல நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 2வா அப்படின்னு செக் பண்ணுறேன். அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன், லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் 2வான்னு செக் பண்ணுறேன். அண்ட் என்னோட நம்பர் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் 2வான்னு செக் பண்ணுறேன். இப்போ நான் இப்படி செக் பண்ணிவிட்டு console.log ஆஃப் அப்படிங்கிற ஏரியாவில் நான் ஆன்சர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண பார்க்க போகிறேன். எனக்கு இது வந்து பூலியன் டேட்டா டைப்பில் தான் ஆன்சர் வரும். பாருங்கள், எனக்கு ட்ரூ அப்படிங்கிற ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் இதே இடத்துல இப்போ நான் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருக்கேன், இப்போவே பாருங்கள் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூ, ஆனால் இந்த கண்டிஷன் என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. நமக்கு அண்ட் அப்படின்னாலே எவ்வளோ கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அவ்வளோ கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஆண்ட்னாலே எத்தனை கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அத்தனை கண்டிஷனும் ட்ரூ ஆகணும். அதுதான் AND கேட்டோட பர்பஸ். ஓகேவா? இது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒன் மோர் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர் கேட்டுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆன்சர் ஈக்குவல் டு num1 ஈக்குவல் டு num2வா அப்படின்னு கேட்குறேன். ஆர் கேட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா num1 கிரேட்டர் தென் num2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போவே பாருங்கள் ஆன்சர் வந்து உங்களுக்கு ட்ரூ தான் வரும். ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வேளை நான் ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸாக வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடும். ஆனால் எய்தர் ஆர் ஒன் கண்டிஷன் வில் பி ட்ரூ அப்படின்னாலே ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு ஆயிரும். இப்போ பாருங்க, இந்த இடத்த நாட் ஈக்குவல் டு வைக்கிறேன், இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வைக்கிறேன். இப்போ இந்த இடம் ட்ரூ ஆயிடுச்சு, இந்த இடம் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போவுமே பாருங்க ஆன்சர் ட்ரூ தான் வரும். எய்தர் ஆர் ஒன் கண்டிஷன் வில் பி ட்ரூ அப்படின்னாலே ஆன்சர் வில் பி ட்ரூ அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். இதுதான் லாஜிக்கல் ஆர் கேட் அப்படிங்கிறதோட மீனிங். அதே இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் கேட் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா ஆன்சர் ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற இடத்துல num1 ஈக்குவல் டு num2வா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். num1 num2 ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பிரிண்ட் ஆகும்போது ஃபால்ஸ்ன்னு தான் வரும். இதே இடத்துல இப்போ போய் பாருங்கள், நாட் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்கேன், ரெண்டும் சமமாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபால்ஸ் தான். ஆனால் இந்த இடத்துல நாட் கொடுத்துருக்கிறதுனால பாருங்கள் எனக்கு ட்ரூனா ஆப்போசிட் டைரக்ஷனில் பிரிண்ட் ஆகும். இதுதான் நமக்கு வந்து நாட் கேட்டோட பர்பஸ்.
அதே மாதிரி இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் இன்க்ரிமெண்ட் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஐ பிளஸ் பிளஸ், அதுக்கு அடுத்து பிளஸ் பிளஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட், இது ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ மைனஸ் மைனஸ் அப்புறம் மைனஸ் மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இதை நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. லைக் இந்த இடத்துல நம்பர் 1 ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துறேன். ஆன்சர் ஈக்குவல் டு num1 பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க console.log_off அப்படிங்கிற ஏரியாவில் என்னோட ஆன்சரை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அதே நேரத்தில் இப்போ console.log_off அப்படிங்கிற இடத்துல num1 அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு லைக் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல num1ஓட ஆன்சரை மட்டும்தான் இந்த ஆன்சரில் ஸ்டோர் பண்ணும். ஆனால் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸ்டோர் பண்ணுறது இந்த ஆன்சர் அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணுறது வந்து num1ஓட ஆன்சரை மட்டும்தான் இங்கே ஸ்டோர் பண்ணும். அதனால ஆன்சரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 கிடைக்கும். num1ஓட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆனதுனால +1 இன்க்ரிமெண்ட் ஆகி 6ன்னு கிடைக்கும். இப்போ போய் அவுட்புட்டை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா 5 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆனால் இதே இடத்துல இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு பிளஸ் பிளஸ் ஐ அப்படின்னு கொடுக்க போறேன். இது என்னன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் வேல்யூவே செக் பண்ணும். அப்படிங்கும்போது லைக் இதோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 பிளஸ் ஐ அப்படின்னு அர்த்தம். அதனால ஃபர்ஸ்டே வேல்யூவை செக் பண்ணி பிளஸ் பண்றதுனால இப்போ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 6 6 அப்படிங்கிற அவுட்புட் தான் கிடைக்கும். இப்போ ஒரே நிமிஷம் பாருங்க. லைக் இது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கும் 6 தான் கிடைக்கும், இதுக்கும் 6 தான் கிடைக்கும். இப்போ போய் அவுட்புட் பாருங்க 6 6ன்னு கிடைச்சிருக்கா? ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லைக் இந்த இடத்துல எனக்கு 1 பிளஸ் ஐ நடக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பண்ணும்போது என்னென்னாச்சு அப்படின்னா ஐ பிளஸ் 1 ஆச்சு. ஓகேவா? அதனால தான் நமக்கு அந்த இடத்துல வேல்யூ வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிச்சு. இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல நீங்க மைனஸ் மைனஸ் போட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீ டிக்ரிம், இது வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட். அப்படின்னா என்ன மீனிங்? இந்த இடத்துல 1 மைனஸ் ஐ அப்படின்னு அர்த்தம், 1 மைனஸ் ஐ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு வேல்யூமே 4 4 அப்படின்னு தான் கிடைக்கும். அதே இது இப்போ போஸ்ட் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட லைக் ஆன்சர் எப்படி இருக்கும்னா ஐ மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட நம்பர் வேல்யூ 5ங்கிறது தான் ஆன்சர்ல போய் சேவ் ஆகும். ஆனால் டிக்ரிமெண்ட் ஆயிருக்கும். இப்போ போய் அவுட்புட் பாருங்க 5 4 அப்படின்னு கிடைச்சிருக்கா இல்லையா? இதை மாதிரி தான் லைக் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஓகேவா? இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே உங்கள் மைண்டில் வந்து ஆன்சர் இந்த மாதிரி ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இதுக்கு அடுத்த டாபிக் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.